வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். ஃப்ளின் எஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை மருத்துவ உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதனுடைய மூளைத்திறனை கணக்கிடக்கூடிய இன்டெலிஜென்ட் கொஷியன்ட் ஐக்யூ ஸ்கோர்ஸை வச்சு தான் இந்த ஃப்ளின் எஃபெக்ட் உருவாக்கப்பட்டது. ஜேம்ஸ் ஃப்ளின் அப்படிங்கிற ஒருத்தர் அதை உருவாக்குனார். அவர் மிக முக்கியமான ஒரு தியரியை சொன்னார். ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டி ஜெனரேஷன் புதுசு புதுசாக வரும்போதும் அவர்களுடைய ஐக்யூ லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தியரியை சொல்லியிருந்தார். இதைத்தான் ஃப்ளின் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ணாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்படிலாம் இருக்குமான்னு தெரியல, ஒரு பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு, இருந்தாலும் டவுட்டாக இருக்குன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. ரிவர்ஸ் ஃப்ளின் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நாள் வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் ஜாரத் ஹோவத் அப்படிங்கிறவர் ஒரு பிரம்மாண்டமான ரிசர்ச்சை ஒன்று நடத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ரிவர்ஸ் ஃப்ளின் எஃபெக்ட் இஸ் பாசிபிள், அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். அதுவும் நிறைய கிரிட்டிசிசம் பண்ணப்படுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டி ஜெனரேஷன் வரும்போது அப்படியெல்லாம் ஐக்யூ லெவல் கூடலை, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டைரெக்டாக சொல்லதாக இருந்தால் ஜென்சி ஜெனரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப அடிச்சு சொல்லியிருக்காரு. நிறைய ரிசர்ச்சோட பேப்பர் வெளியிட்டிருக்காரு. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை மருத்துவத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. சமூகத்திலும் நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அடுத்த தலைமுறை என்ன ஆகுது அப்படின்னா ஐக்யூ லெவல் கம்மியாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையான விஷயத்துக்குள்ளே பேசப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி காரணம் அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் ஜாரத் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முக்கியமானது ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். அவங்களால டீப் திங்கிங் பண்ண முடியலை, ரொம்ப ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமான நேரங்களை செலவழிப்பதனால ரொம்ப ஷார்ட்டாக தான் அவங்களுக்கு எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியுது, அதுக்கு தாண்டி அவங்களால யோசிக்க முடியலை அப்படிங்கிறது அதற்கான காரணம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லை, பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை, கொக்னிட்டிவ் பவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டண்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்கு ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. நிறைய நேரம் ஒரு விஷயத்தை அவங்களோட உட்காந்து பேசி புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக, இப்போ இந்த ரீல்ஸ் கூட எல்லாமே ஷார்ட்டாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. டக்குன்னு மாற்றணும், அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாறணும். தெளிவான விளக்கமான விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி ஊட்ட வேண்டியது. அப்போ தான் ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஹோமியோபதி மருந்துகளும் உதவி செய்யும். மிக முக்கியமாக கவுன்சிலிங்கும் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகி இதற்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். பேரண்ட்ஸும் இந்த விஷயங்களெல்லாம் கொடுத்து கவனித்து ஒரு அவேர்னஸை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஐக்யூ லெவல் இம்ப்ரூவாக இருந்தால் தான் அது வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள், சிந்திக்க திறனை இழந்து போவார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ரீதியாக உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.